பாரதியோடு வாழ்த்தியே வணங்கிட தமிழ் மொழியே உலகில் பெறவே பகுத்தாரை குரல் ஜெகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயம்
இக்குறிஞ்சியிடம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி என்னேனும் வணங்கும் இந்த வழியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாம் வரை என்றென்றும் துணை இருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்று அடியால் வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்திருக்கும் எஸ்ஆர்எம் இளையராஜா ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு சகோதரன் சிறந்த துணை ராஜ நடிகர் சிறந்த ஒரு ராஜ நடிகர் அவர் தானே, அதுதான் சார் ராஜ நடிகர் தானே அவரு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு அவர் தான் தெரியும். இருந்தாலும் அன்பு சகோதரன் வல்லரசு அவர்களது சார்பாகவும் எங்களது புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கடந்த வணக்கம். இங்கு வள்ளியாக விடமேட்டியிருக்கும் அருமை அக்கா அனிதா அவர்களுக்கு ஊரார்கள் சார்பாக மலர் மலை ஹலோ 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 எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கடந்த வணக்கம். திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா?
அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா கந்தன் திருநீர் மருந்திருக்கு தெரியுமா அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா கந்தன் திருநீர் மருந்திருக்கு தெரியுமா நெற்றி கண்ணில் பிறந்தவளை தெரியுமா அவளை சுற்றி வந்தால் பலன் இருக்கு புரியுமா நெற்றி கண்ணில் பிறந்தவளை தெரியுமா அவனை சுற்றி வந்தால் பலன் இருக்கு புரியுமா திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா பழனிமலை கோயில் கொண்ட திருநீரு அது பஞ்சாமிர்த இனிமை தரும் திருநீரு பழனிமலை கோயில் கொண்ட திருநீரு அது பஞ்சாமிர்த இனிமை தரும் திருநீரு பழமுதிரும் சோலையில் திருநீரு பழமுதிரும் சோலையில் திருநீரு நல்லபடிய வந்து வாழ வைக்கும் திருநீரு அழகும் திருநீரு திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினம் உண்டால் புகழிருக்கு புரியுமா கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா சரவணத்தில் தவழ்ந்ததிந்த திருநீரு திருச்செந்தூரில் விளங்குகின்ற திருநீரு சரவணத்தில் தவழ்ந்ததிந்த திருநீரு திருச்செந்தூரில் விளங்குகின்ற திருநீரு வெற்றி வழி காட்டுகின்ற திருநீரு வெற்றி வழி காட்டுகின்ற திருநீரு திருச்செந்தூரில் விளங்குகின்ற திருநீரு குமரன் திருநீரு திருநீர் மருந்திருக்கு தெரியுமா அதை தினமணிந்தால் புகழிருக்கு புரியுமா கந்தன் திருநீர் மருந்திருக்கு தெரியுமா சுவாமிமலை படிகளிலே திருநீரு வேத மந்திரங்கள் ஓதுகின்ற திருநீரு சுவாமிமலை படிகளிலே திருநீரு வேத மந்திரங்கள் ஓதுகின்ற திருநீரு வெற்றி வழி காட்டுகின்ற திருநீரு வெற்றி வழி காட்டுகின்ற திருநீரு திருத்தணிகையிலே விழுந்ததிந்த திருநீரு முருகன் திருநீரு திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினமணிந்தால் புகழிருக்கு புரியுமா கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா நெற்றி கண்ணில் பிறந்தவனை தெரியுமா அவனை சுற்றி வந்தால் பலன் இருக்கு புரியுமா நெற்றி கண்ணில் பிறந்தவனை தெரியுமா அவனை சுற்றி வந்தால் பலன் இருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா கந்தனை வணங்கிய அதே சமயம் கண்ணான பக்தர்களின் நன்றி ஐயா கந்தனை வணங்கிய அதே சமயம் கண்ணான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே காரணங்கள் அனைத்திற்கும் நியாயங்களானவளே கருவழி பாவை நீயே பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே புலமை குடிக்கலாம்
கனியமுரே கருணை கடலே துணை சுந்தரேசர் மகிழும் மயிலே கதபவன கோயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமல தவை படைதோனே அங்கையர் கண்ணி கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிழி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிழி கையில் வைத்து அஞ்சிக மொழி உமையா மதுரை மீனாட்சி சன்னிதானம் அந்த பாடிக்கொண்டு நின்றால் நான் வந்திருக்கக்கூடிய பகுதியை பாண்டிய நாடு இருந்தாலும் கூட என்னுடைய சோழவள நாடு ஏன்னா சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. ஏன்னா திருஞான சம்பந்தர் சோழவள நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார் ஒரு பெண்ணால, மங்கையர்க்கரசியார் என்று சொல்லக்கூடிய பெண்ணால. ஆக அதே போல இன்னொன்று சோழவள நாட்டிலிருந்து கண்ணகி கோவலன் என்று சொல்லக்கூடியவங்களும் கௌந்தியடிகள் என்று சொல்லக்கூடிய பெண்ணுடைய உதவியால் வருகை தந்தது பாண்டிய நாடு. இன்னைக்கு நான் வந்திருக்கக்கூடிய பாண்டிய நாடு இருந்தாலும் கூட சோறு கொண்ட இடமெல்லாம் சொர்க்கம் என்று சொல்வார்கள். சோறு கொண்ட இடமெல்லாம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆனா திங்கிற, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கிடையாது அது. சிவனுடைய ஆலயத்திலே இன்னைக்கும் சோழவள நாட்டில், அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துல, அந்த ஆலயத்துல அதாவது ஐப்பசி மாசம் வரக்கூடிய சதய நட்சத்திரத்தின் போது அந்த பௌர்ணமி நாள் அன்று சிவபெருமானுக்கு சோற்றால் அபிஷேகம் நடக்கும். அந்த லிங்கம் முழுக்க சோற்றை வச்சு பூசி வைப்பாங்க. அந்த சோற்றை நம்ம கண்டால் கண்டிப்பா நமக்கு சொர்க்கம் கிட்டும் அப்படின்றது ஒரு சொல்லு. அதனாலதான் சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் அப்படின்பாங்க. ஆனா அதே சிவனுக்கும் பெருமைகளை சேர்த்து விட்டு, ஏன்னா ஏடுந்தானடி தில்லையிலே அப்படின்றதை போல கொஞ்ச நேரம் அவரையும் வணங்கி விட்டு பிறகு என்னுடைய பணியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். நினைக்கலாமா? அதுதானே ஏடுதந்தானடி தில்லையிலே அது பாடவத்தே
தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்றி எதுவுமே அசைவதில்லை. அவனன்றி எதுவுமே நடப்பதில்லை. ஈடு தந்தானடி பிள்ளையே. அதை பாட வந்தேனவன் இல்லை. அப்பரும் சுந்தரரும் சமந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே. அப்பரும் சுந்தரரும் சமந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே. இப்பொழுது எங்குமே நடந்திடவே அதை செப்பிடும் சோழனில் பெருங்குளமே. செப்பிடும் சோழனில் பெருங்குளமே. ஈடு தந்தானடி திளையிலே. அதை பாடத்தேனவன் எல்லையே. இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட இருமுறை கூறிடும் அறநெறி கூட ஈடுதந்தானடி இப்படி அனைவரை அனைத்து தெய்வங்களையும் நன்றி பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகி கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகையனுடைய வரவை எண்ணி அனுதினமும் வலிமேல் ஒளிவைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகையை எண்ணி இவ்விடத்தில் வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை ஓரமாக அந்த சீதை என்று சொல்லக்கூடியவள் ராமனுக்காக எப்படி காத்திருந்தாலும் அவளைப் போலவே நானும் இந்த மணவரை ஓரமாக கந்தபெருமானுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். வசந்தத்தில் ஓனாய் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் வசந்தத்தில் ஓனாய் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும்
பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில், பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில், மூவர் பொண்ணு தந்தாரோ பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில், பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில் மங்கை வாழ்த்த வந்தாரோ சீருடன் வந்து சீதனம் தந்து, சீருடன் வந்து சீதனம் தந்து சீரை வாழ வைத்தாரோ அங்கே வைதேகி காத்திருந்தாரோ, தேவி வைதேகி காத்திருந்தாரோ. வசந்தத்தில் ஓனாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ. அன்பன் பழனி அப்பனடா, அவன் அரக்கரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தவருமானியே நினைத்து நினைத்து மென்மேலும் பாடிக்கொண்டிருந்தாலும் பட்டுப்பூச்சி வாழ்க்கை ஏது 8 நாள் தான். பறந்து வரும் ஈசலுக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கை. அதுகளே அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நம்ம வாழ்க்கையில என்ன இருந்தாலும் நம்ம கவலைப்படலாமா? பட்டுப்பூச்சி வாழ்க்கை அது 8 நாள் தானே, பறந்து வரும் ஈசலுக்கு ஒரு நாள் தானே. அவை பறக்கலையா, வாழ்வை ரசிக்கலையா, ரசிக்கலையா. பூங்குருவி பாடுது சிவராக தேடித்தான், உங்க சோகம் மாறுதான். பூங்குருவி பாடுது சிவராக தேடித்தான், உங்க சோகம் மாறுதான். வாழ்க்கையே ஒரு வரவு செலவு வந்தது, ஒரு வரவு தான். பூமியில் வந்த கணக்கு முடிஞ்சு போகிறோம், அது செலவு தான். பூங்குருவி பாடுது சிவராக தேடித்தான், உங்க சோகம் மாறுதான். கண்ணிமைக்கும் வேளை வானவில்லின் வாழ்க்கை, அதை எண்ணி வானது அழவில்லை. உன்னை கோலம் கெடவில்லை. நூலுமில்லை அங்கே, வாழுமில்லை அங்கே, பறக்கிறேன் என்றொரு காத்தாடி. ஆனது ஆனந்தை கூத்தாடி. இன்றைய நிதியாளையா இது நீ சொன்னது, இன்று நான் இனி நாளையா பதில் யார் சொல்வது? அச்சமும் குச்சமும் வீணி சொன்ன நீ அழலாமா? பூங்குருவி பாடு சுவராக கேடுதான், உங்க சோகம் மாறுதான். பூப்பதொரு காலம், காய்ப்பதொரு காலம், இருக்குது இன்றொரு காத்தாடி. பாடுது ஆனந்தை கூத்தாடி. உன்னை வாழ்க்கை வந்ததொரு வீட்டை, காலத்தின் கோலம் நடக்கிறது. எனக்கு நீ வீடு ஆகாயம், இன்று நீ இனி நாளையா
வசதி ஒரு வரவுதான் பூமியில் வந்த கணக்கு முடிஞ்சு போகிறோம் அது செலவுதான் பூங்குருவி பாடு வராத தேடிதான் உங்க சோமாரதான் இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு நன்றி. இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்திலிருந்து என் தோழியாகப்பட்டவள் ஏனோ தெரியவில்லை. என் தோழியாகப்பட்டவள் ஏனோ தெரியவில்லை. அழைக்கும் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த தோழியையும் சந்தித்த விஷயம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக புன்னை வனத்து கோயிலே என்னை நினைத்து இசை பாடு முல்லை வனத்து குளிரே என்னை அணைத்து உறவாடு வேங்குழலில் ஓசையல பாய்விருக்கும் ஆசையல மார்மீதும் தோல் மீதும் சாய்ந்திருக்க பாராரும் தேனாரும் தாழ்ந்திருக்க புன்னை வனத்து கோயிலே என்னை நினைத்து இசை பாடு முல்லை வனத்து கோயிலே என்னை அணைத்து உறவாடு புன்னை வனத்து கோயிலே என்னை நினைத்து உறவாடு மைப்பூசும் கண்ணோடு பேசும் நீதி என்று அதற்கு பேச வைக்காதே என்று நானும் என்று
வாடிவாசல் வாடிவாசல் நாயகன் கோயில் மாடு மந்தகற்பணசாமி அவர்களின் சார்பாக இங்கு வள்ளியாக நடிக்கும் மனமே அக்கா அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பு உள்ளத்திற்கு அவர்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி. கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணிவள் நினைவில் கலைப்பாருமே அலைகடல் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே அடியே அமுதே இதுவே போதும். நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டி சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்தி நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்து கதமே எட்டி எட்டி போனாடும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அண்ண கிளியே ஆட்டிலே கரையில் நின்று அக்கரைக்கு தோதுவிட கூடனா எண்ணத்தை சொல்ல நடுஆடி அந்த பறவையை நான் இங்கு தேடுவேன் அடியே அமுதே இதுவே போதும். வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் பங்க கடல் மீதானே தேயாது காதல் சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கென்றும் எரியும் தெய்வத்திற்கு திரை என்ன காதலிற்கு மறைவேன எங்களுக்கு என்ன புரியும் பிரிந்ததே உயிரல்ல உடல்தான் விட்டு விலகாது உயிர் காதலே கரையிலே கண்ணி துடித்தாளே கட்டும் மரம் மீது காலை தவிப்பேனே இதுதான் காதலில் இடைவேளை
அவள் காதோரம் சேர்க்காதோ காத்தி நித்தம் பொண்ணை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்து ரதமே எட்டி எட்டி போனாடும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அண்ண கிளியே போதும் போதும் வந்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால சீக்கிரம் வந்தாச்சு. பெருசா இருக்கிற அன்னைக்கு நீட்டி வளைச்சு வாசிங்க. என்ன இருக்க கூட்டம்லாம் சுருங்கிட்டே வருது. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சமா சிரிங்க, பொருள் ஊமதுற மாதிரி இருக்கு. ஏங்க, நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா காட்டுல போய் ஒரு ஜோடியா காவல் பார்க்க போறோம். ஜாலியா போறோம் நாங்களாம். வந்துச்சா என்ன இந்த நேரம் வந்தா அப்படி அந்த நேரம் முன்னால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இருக்கீங்களே எப்பா எப்பா, நான் ஒருத்தரை மனசார விரும்புறேன். என்ன வார்த்தை கேட்கிறாங்க பாருங்க. எங்க அப்பா இப்ப கேட்கிற மூடுல இல்ல, அவர் வேற மூடுல இருக்கார். நான் ஒருத்தரை மனசார நினைச்சிருக்கேன் இல்ல, அவர் எப்படி நினைச்சிருக்கீங்கிறத உங்கள்ட்ட சொல்லவா. நீரிலே முகப்பாக்கும் மாயமில்லை, கண்ணீரில நீராடும் பூந்தோரமே இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் மைமோகம் தன்னால் ஆகும் அம்மா நான் வாழ அம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் மாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் மைமோகம் தன்னாலாகுமா. இனி உன்னை விட்டு நான் வாழ
நன்றி. நான் போயிட்டு இந்த ஒரு ஜீவனுக்கு முதல் அன்பளிப்பை கொடுக்கணும். வீடு வரைக்கும் கை தட்டிட்டே உட்காந்துக்கா. நான் போய் என் தோழியை கூட்டிட்டு நாத்தனா மகனுக்கு என் பொண்ணை கொடுத்து அவனால மாசாக்கி புட்டா புள்ளைய கெடுத்து நாத்தனா நாத்தனா ஏத்தனா 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 நாத்தனா மகனுக்கு பொண்ணை கொடுத்து அவன் ஆசைகாரனாகி புட்டா பெண்ணை கெடுத்து நாத்தனா மகனுக்கு என் பொண்ணை கொடுத்து அவன் ஆசைக்கரையாக்கி புட்டா புள்ளைய கெடுத்து அக்கா மகனுக்கு பொண்ணை கொடுத்து அக்கா மகனுக்கு பொண்ணை கொடுத்து இந்த பிள்ளையத்தான் தெருவுல அவனுக்கு எடுத்து சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி பட்ட பொண்ணு காரி அடி வளவு கொண்ட காரி பட்ட கொண்ட காரி அடி வளவு கொண்ட காரி கண்டா வர சொல்லுங்க இவனை கையோடு கூட்டி வாருங்க இவனை கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோடு கூட்டி வாருங்க கண்டபுள்ள விட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்டபுள்ள விட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள அக்கிச்ச வந்த புள்ள கண்ணம்மா கண்ணம்மா அடி கண்ணம்மா அடி நான் தாண்டி ஓ புள்ளைங்க பொண்ணம்மா பொண்ணம்மா அக்கிச்ச வந்த புள்ள கண்ணம்மா தாண்டி ஓ புள்ளைங்க பொண்ணம்மா கள்ளிவாசம் காரக்குடி பக்கத்திலே கரணி வாசம் ஊர் இருக்கு சரி அதுக்கப்புறம் என்ன காரக்குடி பக்கத்திலே கரணி வாசம் ஊர் இருக்கு கவிதா புள்ள இந்த தங்கி இருக்கு கவிதா புள்ள இந்த தங்கி இருக்கு பிரியா புள்ள இந்த தங்கி இருக்கு அத 10 ரூபா வாங்கி பாரு உனக்கு புரியுமா 2 போட்டா 10 ரூபா உடையுமா 10 ரூபா வாங்கி பாரு உனக்கு புரியுமா எங்க அப்பா வந்தாரு. அண்ணே டிவி வேணும் சொல்றாங்கண்ணே. சிதப்பு டிவி வேண்டாம் அண்ணே. எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்கார். நமக்கு காவல் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். பெரிய மனுஷங்கெல்லாம் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் எதை செஞ்சாலும் தெரியாம செஞ்சுட்டு வந்துடும். அதனால எங்க அப்பா கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. நமக்கு காவல் முக்கியம் இல்லை, காதல் முக்கியம். என் ஆள் வந்துகிட்டே இருக்கா. உங்க ஆள் இறங்கி போறான்னு அடிக்காம. எங்க மாமா மட்டும் தனியா நின்று பேசிக்கிட்டா சரியா வருமா? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்டா. மூஞ்சி முகர கட்டி பாரு, முகர கட்டி. அப்படி எப்ப பாரு சொல்லாத. ஒரு பொம்பளையோட என் இருக்கீங்க. உசுரே இப்படி சொல்லு. நான் உன்னை நாளைக்கு நினைச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னது? மனசுக்குள்ள உன்னை நினைச்சுக்கிட்டே தாளம் போட்டுக்கிட்டே பாடிக்கிட்டே இருக்கேன். பீட்டர், பிராடு பேசாதீங்க பீட்டர். நான் போய் சொல்லவே மாட்டேன். உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. முகரே என் மூஞ்சியை பார்த்தா என்ன தெரியும்? மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியுது. என்னது மணக்குது? ஏமா நான் என் மூஞ்சியை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது நான் கேட்கிறேன். நீங்க வர வர என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. வர வர உன்னை பீட்டர் தனியா பாடிக்கிட்டு இருக்காரு. என்ன? வர வர உன்னை கணக்கிற மாட்டேங்கிறேன். ஆமா, ஏன் கணக்கிற மாட்டேங்கிறேன்? ஒரு புள்ள பின்னாடியே திரிறீங்களே. இன்னைக்கு தான் அந்த புள்ள வரல, இல்லைன்னா அந்த பொம்பளை பின்னாடியே தான் திரிறீங்க. அப்படி சொல்லாத. உன்னை நான் எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கேன் தெரியும். இப்படியே தான் அந்த டைலாக தான் அவள்கிட்டையும் சொன்னேன். அவள்கிட்ட சொன்னது பொய், என்கிட்ட சொல்றது மெய்யா? உன்கிட்ட சொன்னதான் மெய். ஏன் ஏதோ ஒரு கற்பனை மைண்ட்லயே பேசிட்டு இருக்கீங்களே? எதை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? கற்பனை மைண்ட்ல அந்த டியூப் லைட்ல என்ன ஒட்டி இருக்கு அதே பார்த்துக்கிட்டே இப்ப அது ரொம்ப முக்கியம். அந்த டீப் லைட்ல ஒட்டி இருக்குது. இங்க என் வாழ்க்கை போச்சு, நான் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன். வாழ்க்கை போச்சுன்னு நினைக்காத, உனக்கு உலக்க ரெடியா இருக்கு. சரி, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு கிடைக்கலன்னா அது யாருக்கும் கிடைக்க கூடாது. சோத்துல விஷத்தை வச்சு போட்டு தள்ளி விடுவேன். உனக்கு கிடைக்கும், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அப்பா வந்தாரு. ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா அவ இருக்கணும். நான் வேணுமா அவ வேணுமா? இந்த வேணும். அவளை பேச மாட்டேன், பேசக்கூடாது அவ கூட. அப்படி ஒருவேளை நான் சொன்ன பேச்ச கேட்கல, நான் அவன் பேச்ச கேட்காம நான் இங்கே வரேன். வள்ளியம்மான சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லிடுவேன். வேணா விட்டு தூக்குறியா? வேலையை விட்டு. அதனால
செல்லம் ஆ? இந்த என் உலகம் பீட்டர் பீட்டர் இப்ப நீங்க 60க்கு வந்துட்டீங்கன்னு ஓ நினைக்கிறேன். தலை ஆ. ஒரு திங்கள், ஆஹா உன் முகம் ஆ. ஒரு செவ்வாய், ஆஹா ஆஹா உன் நெஞ்சு ஆ. ஒரு புதன், ஆ. சரி. உன் இடுப்பு ஆ. ஒரு வியாழன், போங்க. உன் கால் ஒரு வெள்ளி, ஆஹா ஆக மொத்த நீ ஒரு சனி. டே யார சனிங்கிற? இங்க பாரு, நான்லாம் செம்ம சனி மாதிரி புடிச்சா விடவே மாட்டேன். அப்படியா? அப்படின்னா என்ன இப்படி உன்னை எதுக்கு நான் பிடிக்கணும்? ஆனா சனி இந்த யாரா சொல்றேன்? அவனுக்கு சிரிப்பே இல்லையா? இவனுக்கே சிரிப்பு இல்லையா? இவங்க ஊருக்காரங்க இவனுக்கு கடுப்பு. அதனால உன்னை என்ன காதல் பண்ண அன்னைக்கு பண்ணி என்ன பண்ண போறீங்க? காதல் எப்படி தெரியுமா? ஐயத்துல ஒரு 5 இல்ல 7:30. இல்ல காதல பண்றதுக்கு முன்னாடி அம்மாவை கூப்பிடுவோமா? யோ அப்படியா? அம்மாவை கூப்பிடுவோமா? தானானா தானானா இந்த தானானா 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 உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? உசுர உன்னை நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு வச்சு கொடுத்து ஊமச்சி கூட்ட உடைச்சு போட்டு காலில் கட்டி விட்டு புளிய பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சி கூட்ட உடைச்சு போட்டு காலில் கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலுல கட்டி விட்டு எனக்கு மண்ணால குழம்பு சோர் ஆக்க கத்துத்தே எல்லாம் பொய்யா போகுமா? நம் காதல் மட்டும் மெய்யா இல்லே நாகுமா? நடந்தகதே சேர்ந்து நாம மீன் முடிச்சதோ கூட்டமாக சேர்ந்து நாம மீன் பிடிச்சதோ கையில கிழித்து மீன் குத்துனச்சனோ கதறி அழுததோ தெரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு பள்ளிக்கூடம் போய் பாதையில நம்ம கத்தடிச்சு வருவோம். இடையில் நெல்லிக்க மாஞ்ச கொய்ய கையும் பறிச்சு வைக்கிறோம். பள்ளிக்கூடம் போய் பாதையில நம்ம கத்தடிச்சு வருவோம். இடையில் நெல்லிக்க மாஞ்ச கொய்ய கையும் பறிச்சு வைக்கிறோம். பழம் பறிக்க போய் கை உறைஞ்சதோ பழம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ பள்ளியில் வெந்த கத்திரி மனுக்குனதா பொய் சொன்னதே
ஆயில்லை நாயம்மா நடந்ததே. ஆஞ்ச இறகு விறகு புறக்க கூடையொடு வருவேன் ஈச்சம் பழமும் காலங்காய் பறிச்சு தருவேன். ஆஞ்ச இறகு விறகு புறக்க கூடையொடு வருவேன் ஈச்சம் பழமும் காலங்காய் பறிச்சு தருவேன். முசல இலை பீப்பி செஞ்சு ஊதியாரோ இலையில் பீப்பி செஞ்சு ஊதியாரோ நாம கண்ண மூஞ்சியானம்போ விருப்பத்தில் கடந்தகவே எல்லாம் பொய்யா போவா காதல் மட்டும் ஆயில்லை நாகம்மா நடந்தகவே தானானா நன்னா தானானா நன்னா தானானா 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 நன்னா உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா சில கொல்ல நானும் மறக்க முடியுமா உன்னை பிரிஞ்சு உள்ளங்கள் நெஞ்சாந்து நெஞ்சாந்து ஏய் நீ என் கையை பிடிச்சதே எங்க மாமா சத்தம் போடுறாரு பத்தியா ஆனால் நம்ம நேரம் வந்தோம் அம்மா தங்கச்சி வந்தா தான் இங்க சிறப்பு உண்டாகும். உறக்க கத்துது கோழி தண்ணி இறைச்சி கொத்துது வாலி இருட்டுக்கு எத்தனை வேலி வந்து இறுக்கி கட்டண தாலி இழுத்து போத்திட்டு படுத்தா என்ன வாட்டும் நினைப்பு கிணத்து தண்ணியில் குளிச்சா தினம் ஆறிடுமா கொதிப்பு வர வரையா வந்து பாருமையா வழி வரையா இந்த திருமையா உறக்க கத்துது கோழி தண்ணி இறைச்சி கொட்டுது வாலி இருட்டுக்கு எத்தனை வேலி வந்து இறுக்கி கட்டண தாலி கம்மங்கருது கிட்ட வருது கொல்லப்புறமா கொஞ்சம் வருது பஞ்சு நெருப்பு சுத்தி வருது பத்தி கீழதான் பக்கம் வருது சொக்குதில் விடல புயல என்ன சத்தியமா யாரு கடல கண்டவங்க கண்டு படல மத்தவங்க சொல்லி தரல ஆத்து பக்கம் குடிச்சா ஆத்து தண்ணி சுடுது போற பாயில் படுத்தா தூக்கமெல்லாம் கெடுது ஏக்கத்தை மாத்தையா என்ன தீர்த்தையா உறக்க கத்துது கோழி தண்ணி இறைச்சி கொத்துது வாலி இருட்டுக்கு எத்தனை வேலி வந்து இறுக்கி கட்டணும் தாலி மஞ்சரதனி என்ன மில்லவா பஞ்சி இருப்பேன் கிள்ள கிள்ளவா மஞ்சரகமே மஞ்சளிடவா ஆசைப்பட்டு தினமும் ஆசைப்பட்டு தேசமா ஏக்கத்தில் மாத்தையா என்ன தீர்த்தையா உறக்க கத்துது கோழி தண்ணி எடுத்து கொட்டுது வாழை இருட்டுக்கு எத்தனை வேலி வந்து இறுக்கி கட்டணும் தாலி இழுத்து போத்திட்டு படுத்தா என்ன வாட்டும் நினைப்பு கிணத்து தண்ணியில் குளிச்சா தினம் ஆறிடுமா கொதிப்பு மனவராயா வந்து பாருமையா மாறி வராயா என்ன சீமையா வந்து உனக்கு கத்தது கூலி இருட்டுக்கு எத்தனை வேலி வந்து இறுக்கி கட்டணும்
ஏன் தாங்கள் முகத்தில் மட்டும் இப்படி சோகம் விளையாடுகிறது அண்ணா? தாங்களுக்கு நேர்ந்த சோகம் என்ன? அது கேட்காத சரி நான் கேட்கல விட்டு. அது கேட்க- இந்த கர்மத்தை போய் நான் கேட்டுக்கிட்டு உன் கர்மம் வாயால- சொல்லாத. அது எப்படி உன் வாயால சொல்ல அது நான் எப்படி கர்மம் கேட்கறது? சொல்லாத, அது காதால கர்மம். நான் கேட்கறது. இவ்வளவு நேரம் எவ்வளவு ரொமான்ஸா பாடுனீங்க. ஆமா இதுக்கு என்னை பார்த்தா மூடே வர மாட்டேங்குது. அத பார்த்தா எனக்கே வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி? ஏவா, அண்ணே, எனக்கு உனக்கு நீ எதுவுமே இல்லாத கல் நெஞ்ச காரணா? உன் மனம் என்ன கல்லா கரையாதா? நம்ம மனசு கரையாது. எந்த பெண்களுக்கும் உன் மனசுல இடமே இல்லையா? காரணம் இருக்கு. என்ன? பெரிய மனசு அவங்க ஜோடி வரலையா? அதுதான் அதுதான். ஆமா அன்பளிப்பு கொடுத்தாங்களே, அன்பளிப்பு கொடுத்த அன்பு சகோதரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ணா நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உனக்காக ஒரு செப்பு சிலை மாதிரி ஒரு பிளே பண்ண நிறுத்தி வச்சிருக்கோம். செப்பு சிலைக்கு இது இல்லையே, எது இல்லை? பவர் ஏய் என்ன இல்லை? பவர் கம்மியா இருக்குமா? ஏய் உன் கண்ணுக்கு இதா இருக்கும் போல இருக்குடா. அண்ணா ரொம்ப விளையாடுத்தனமா இருக்கீங்க. ஆமா இப்படிலாம் நீங்க வில்லங்கமா அப்படி மூஞ்சிய வச்சிருந்தா நாங்க வந்த வேலையெல்லாம் மறந்துடும்ன்ற என்ன? ஆமாடா. வந்த வேலை என்ன? வந்த வேலையை பார்க்காம இந்த அந்த வேலையை பார்க்கணும், என்ன செய்யறது? ஆவல்ல நடந்துருச்சு. சில பேர் பாரு வெள்ள அதாவது தெள்ள தெளிவா சொல்லுவாங்க, ஆமா நான் இப்படித்தான் அப்படின்றாங்க. ஆனா உன்னே மாதிரி இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் தான் பெரிய ஆள், நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த தப்புமே பண்ணதில்லைன்னு சொல்லி இந்த உன்னே மாதிரி ஒளிவு மறைவா வச்சுக்குவாங்க. ஒளிவு மறைவு பண்ணாத, நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன்னைய. கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன். சிசியா சிசியா இது சரியா மானே தேனே மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போதும் உலக கேட்டேன் நன்று. கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன முக்கியம்? என்ன நடந்தது? இந்த பழத்தை குடிச்சா என் குஞ்சா வளர்ந்தா ஏய் இது என்ன உதடுன்னு அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு உங்க அத்தாச்சி தான் காரணம். ஓ இங்கிலீஷ்ல போட்டு வீட்டு அண்ணி தான் காரணம். நான் இங்க இருக்கும்போது யாரு எந்த நீ அங்க அடிச்சாச்சு. அதனால பறவை இனங்கள் வந்து விட்டது. ஒரே விரட்டாக விரட்ட வேண்டும். என்ன வனமதி பறந்திடு பறவைகள் இனமதி விரட்டிடுவோம் வாரி. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே ஏ ராஜா I love you ஏ ராஜா I love you. வனமதி பறந்திடு பறவைகள் இனமதி விரட்டிடுவோம் வாரி. அன்பாக சொல்லி நான் ஓடோடி போக முறையாய் உரைத்தேன் முறையாய் நடித்தேன் ஆகாத நாடு காக்கைகளே வனமதி காடைகள் கௌதாரி ஆட்டங்கள் கஞ்சானை காட்டி வரி கூட்டங்கள் இடையடி கண்டு வருவது உண்டு. அன்பாக சொன்னேன் நான் ஓடோடி போக முறையாய் உரைத்தேன் முறைத்தால் அடிப்பேன் நாகாக வந்தாடு ககைகளே வனமதி வானமாடிகளை காணமாடி காவல் நாம புரிவோம். வனமதி பறந்திடு பறவைகள் இனமதி விரட்டிடுவோம் வாரி. விரட்டிடுவோம் வாரி. விரட்டிடுவோம் வாரி. இப்படிலாம் விரட்டினா பறவை போகாது. ஆமாமா. ஆளோளோ 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 ஆளோளோ. ஆடுறா ஒழுங்கா. ஒழுங்கா அடியா, டொப்பு டொப்பு. சுத்தி எடுத்து போடு கால்ல.
அண்ணங்களா தரங்களா அழகான பச்சைகளா சின்னஞ்சிறு மயிலிறங்காய் பள்ளிசை குயிலினங்கள் ஆடலும் 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 சுவாலொழுவி 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 ஏ அப்பா தீர்மானம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அண்ணா. அண்ணா இவ்வளவு நேரம் விளையாட்டு இனிமே நல்ல வெள்ளங்கமா நில்லு முறை அப்படியா? நெஞ்ச உடைச்சு நில்லு முறைண்ணா. அப்பனுக்கு இப்பனுடா. ஏய் கண்ணு வெளியில வர்ற மாதிரி முறைடா. அட எரும மாடு முறை. ஏன் முறைக்க சொல்றேன், நெஞ்ச உடைக்க சொல்றேன் தெரியுமா? இந்த மலைகளின் மீது முடிவர்கள் தவம் செய்வதாக நமது தந்தையார் சொல்லியிருக்கிறார். ஒரு கால் நமது சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம் இல்லையா? ஓஹோ, அப்படி வருகை இருந்தா வரட்டும். இல்ல பயப்பட மாட்டாங்க. அண்ணா அண்ணா என்னம்மா? அப்பேற்பட்டவர்கள் வந்தா தாங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்ய மட்டும் அவங்கள்ட்ட வாதாடணும்னா நெருங்குடா. ஏ நெருப்புடா நெருப்புடா. அச்சு கொளுத்துடா. அப்பனுக்கு இப்பனு. சரி ஆளு அவளை பார்க்கலாமா? ஆளோளம் சோ சோ